அவரோட பயணிச்ச அனுபவங்கள் நெறைய இருந்தது சார். நீங்க அத பத்தி நாங்க நெறைய கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ அது உண்மையா எந்த அளவுக்கு அவரோட அந்த டிராவல் இருந்தது? ஏன்னா அது இல்லாம அந்த அஜித் சாருடைய இளமை காலங்கள் அது. ஸோ அந்த அனுபவங்கள் குறித்து சொல்லுங்க சார். அஜித் சார்ன்றது வந்து வான்மதி காதல் 2 படம் அவரோட ஆரம்பகால படங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப இயல்பான, ரொம்ப எந்த விதமான ஒரு படமும் இல்லாத ஒரு மனிதர். அந்த ஒரு வெகுளித்தனமா இருப்பார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பார். எல்லாரோடையும் சரி. அதுவும் லைட்மேன் இவங்களோட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பார். அவங்களோட தான் சாப்பிட்றது. ஊட்டியில ஷூட்டிங், காதர்கோட்டை ஷூட்டிங். நாங்க ஒரு 16 நாள் என்னமோ அங்க தங்கியிருந்தோம். அப்போ எங்களுக்கும் ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு எங்களுக்கும் அஜித்துக்கும் உதவி இயக்குனர்களுக்கும் அஜித்துக்கும் ஒரு போட்டி நடக்கும். நாளை காலைல யார் தான் ஃபர்ஸ்ட்டு ரெடி ஆகுறாங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு. கடைசியா அந்த நாங்க அங்க ஷூட் பண்ண அத்தன நாளும் அவருக்கு முன்னாடி நாங்க ரெடி ஆக முடியல. ஒவ்வொரு நாளும் நாளைக்கு 6 மணின்னு சொல்லுவோம். அவர் 5:55 உட்காந்துட்டு இருப்பார். கேரக்டரில் வந்து உட்காந்துட்டு இருப்பார். மங்கி கேப் போட்டுக்கிட்டு, ஜர்க்கின் போட்டு உட்காந்துட்டு இருப்பார். அடுத்த நாள் அது மாதிரி ஒவ்வொரு நாளும் அங்கே ஒரு டைம் இங்கேருந்து ஷூட்டிங் முடியும் போது பேக்கப் பண்ணும்போது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த டைமில் எங்களால் ஒரு நாள் கூட எங்களால் வர முடியல யாராலையும். எல்லா நாளுமே வந்து அஜித் சார் வந்து